Good evening students, welcome to Monomaths G11. Today's topic is logarithm. மடக்கை. The logarithm is the inverse function to exponentiation. b per y equal to x. இதுக்கு ஈக்குவலான logarithm form வந்து logarithm x to the base b equal to y. How to read the logarithm is very important. Okay, so logarithm of x to the base b equal to y. Here x is positive, b is positive and b is not equal to 1. b is not equal to 1. See the example. 2 power 6 equal to 64. What is the logarithm? Logarithm of 64 to the base 2 equal to x. The 6 64 place வந்து interchange பண்ணிக்கும். So for example 2 power 5. 2 power 5 வந்து என்னதுங்க? 32. What is equal to logarithm to this exponentiation? Logarithm இது வந்து interchange பண்ணுங்க. 32 to the base 2 5. So logarithm of 32 to the base 2 equal to 5. சரிங்களா? அப்போது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்லேருந்து லாகரதமாக மாற்ற தெரியணும், லாகரதம்லேருந்து எக்ஸ்போனன்ஷியலாக மாற்ற தெரியணும். ஸோ there are rules are here, product rule and quotient rule, power rule, change of base rule. What is a product rule? அதாவது ப்ராடக்ட் வந்து நம்ம அடிஷனாக எழுதலாம், டிவிஷனை வந்து சப்ட்ராக்டாக எழுதலாம். log xy equal to log x plus log y. எல்லாமே சேம் பேஸாக இருக்கணும். அதேமாதிரி log m/n equal to log m to the base a minus log n to the base a. அடுத்தது பவர் ரூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் log ஆஃப் m power k இருக்குது. இந்த k வந்து என்ன பண்ணணும்னா இன்ஃபரண்ட் ஆஃப் த லாகரிதம் இங்கே எடுத்துகிட்டு வரலாம். அப்போ k log m to the base a மாறும். இப்போ சப்போஸ் வந்து எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து சேஞ்ச் ஆஃப் த பேஸ் ரூல். வாட் இஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்? log a to the base b equal to log a to the base c log b to the base c. சரியா? இது வந்து வேறு மாதிரி எப்படி எழுதலான்னா இந்த ஃபார்ம் கவனிங்க. இது கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா log a to the base b log b to the base c equal to log a to the base c. ஸோ ரெண்டு ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 2 இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கவனிங்க. log a to the base a இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ வந்து 1. log 1 to the base a, அதாவது log 1 வந்து வேல்யூ 0 தான். ஸோ பேஸ் எந்த பேஸாக இருந்தாலும் சரி log 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். அது எந்த பேஸ் மீன்ஸ் log 1 to the base a is equal to 0. log 10 10. இப்போ சப்போஸ் வந்து log 10 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய வேல்யூ வந்து என்னது? 1. இப்போ log 1 to the base 10 equal to 0. சரிங்களா? ஸோ இது ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் கவனிங்க. மதிப்பு காண்க லாகரிதம் ஆஃப் 1728 to the base 2 root 3. 1728 நம்ம எப்படி எழுதணும்னா 12 cubed எழுதலாம். இப்போ 12 cubed எழுதும்போது இப்போ அந்த 12ங்கிறது நம்ம ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 2 root 3 இருக்குது. அப்போ இந்த 2 root 3 பேஸ் வர மாதிரி நம்ம வந்து எழுதுறதுக்கு எப்படி எழுதலாம்னா 12ங்கிறத எப்படி எழுதலாம்? 4 into 3. சரிங்களா? இப்போ 12 ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, 12 கியூப்னு இருக்குல்ல. அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 4 into 3 வந்து 2 root 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ பேஸ் நமக்கு 2 root 3 தானே. அப்போ 2 root 3 ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி வந்து 12 கியூப் இருக்குது. அப்போ என்ன வரும்? ஸோ கியூப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 2 root 3 பவர் 6 மாறுது. சரிங்களா? இப்போ இது கவனிங்க. ஸோ 1728 2 root 3 ஹோல் பவர் 6 எழுதலாம். அப்போ இங்கே வந்து
லாகிரதமிலிருந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனாக மாற்றுனீங்கன்னா என்ன கிடைக்குது, இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். அப்போது 2√3 ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1728. இப்போ 1728 பதில் எதை எழுதலாம், 2√3 ஹோல் பவர் 6 எழுதலாம். ஸோ ரெண்டு சைடுமே வந்து பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ பவர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம், 6. எக்ஸோட வேல்யூ வந்து 6. சரிங்களா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் லாகிரதம் ஆஃப் 324 டு த பேஸ் a ஈக்குவல் டு 4 எனில் a இன் வேல்யூ. இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனாக மாற்றுங்க. மாற்றும் போது இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகிக்குமா. அப்போ a பவர் 4 ஈக்குவல் டு 324. இப்போ இந்த 324 சம்திங் பவர் 4ன்னு எழுதணும். அது என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து எல் டிவிஷன் பண்ணுங்கள். எல் டிவிஷன் பண்ணும்போது 3 வந்து 4 3s கிடைக்குது. அப்போ 4 வந்து பவர் 4 எப்படி எழுதலான்னா, இந்த 4ல் என்ன நம்பர் இருக்குது, 2 × 2ன்னு எழுதலாம் இல்லையா. 4 வந்து 2 × 2ன்னு எழுதுங்க. அப்போ 2ல் வந்து √2 × √2 இருக்குது. இன்னொரு 2ல் இதை கவனிங்க, 4 = 2 × 2. இப்போ √2 × √2 again √2 × √2. அப்போது 4 ஈக்குவல் டு √2 பவர் 4 எழுதலாம். ஆல்ரெடி 3 பவர் 4 இருக்குது. அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, 324. 324 எதுக்கு ஈக்குவல், 324ங்கிறது 3 √2 பவர் 4க்கு ஈக்குவல். ஏன் நம்ம பவர் 4 எழுதுகிறோம்னா ஆல்ரெடி a பவர் 4 இருக்கு இல்லையா. அப்போ ஏவோட வேலை என்ன கிடைச்சிருது, 3 √2 கிடைக்குது. இப் பவர் இஸ் ஈக்குவல், த பேஸ் இஸ் ஈக்குவல், பேஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல். பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்தாகணும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 3 √2. சரிங்களா? ஏவோட வேல்யூ 3 √2. தேர்ட் சம் கவனிங்க. தேர்ட் சம் ரொம்ப ஈஸி. லாகிரதம் ஆஃப் 75/16 minus 2 log 5/9 plus log 32/243 equal to log 2 என நிரூபிக்க ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 2 ப்ளஸ் இருக்கா. அப்போ அதை ரெண்டு என்ன பண்ணலான்னா ப்ராடக்ட் ரூல் படி ப்ராடக்டாக மாற்றலாம். அப்போ log 75/16 into 32/243 மைனஸ், இந்த மைனஸை தனியாக எழுதிக்கலாம், மைனஸ் இப்போ வந்து இந்த 2 வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணுங்கள். பவர் ரூல் யூஸ் பண்ண என்ன வருது, log 5/9 ஹோல் ஸ்கொயராக மாறும். அப்போ log 5 ஸ்கொயர் 25. இப்போ 25/81 அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். அப்போது இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், அந்த 16 இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 16 இதையும் 32 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வருது. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் log 75 × 2 / 243 இந்த மைனஸ் டிவிஷனாக மாற்றணும். டிவைட் பண்ணும்போது என்ன வருதுன்னா 25/81. ஸோ 25/81 டிவைட் பண்ணலாம். இல்லைன்னா 81/25 மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. ஆமாம் தானே, 81 மேலே வந்துடும்ல. அப்போது டோட்டலாக கவனிங்க. அப்போ log 75 × 2 / 243 × 81/25 இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 75 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வருது. 81 இதை கேன்சல் பண்ணால் 3. இப்போ 3 3 கேன்சல். இப்போ ஃபைனலாக log 2 தான் ஆன்சர். ஃபோர்த் சம் கவனிங்க. ஃபோர்த் சம் வந்து ரொம்ப ஈஸி. தீர்க்க log x to the base 8 plus log x to the base 4 plus log x to the base 2 equal to 11. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேறு வேறு பேஸ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் த பேஸ் ரூல் யூஸ் பண்ணணும். சேஞ்ச் ஆஃப் த பேஸ் ரூல் என்ன பண்ணணும்னா log x / log 8, log x / log 4, log x / log 2ன்னு எழுதிக்கிங்க. அடுத்தது வந்து 8 வந்து 2³ தானே, 4 வந்து 2 ஸ்கொயர், அடுத்து log 2 அப்படியே வச்சுக்கலாம். இது எல்லாத்துலேயும் காமன் எது இருக்குன்னா log x / log 2 இருக்குது. காமன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன நம்பர் இருக்கும், 1/3, 1/2 + 1. இப்போ log 2³ 3 வந்து முன்னாடி வந்துடும். ஆமாம் தானே, பவர் ரூல். அப்போ 3 log 2 இருக்கு இல்லையா. அப்போ log 2 எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும், 3 இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 2 வந்து முன்னாடி எடுத்துருந்தீங்கன்னா 2 log 2 வரும். 2 log 2ல் log 2 எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, 2 வந்துருச்சு. அப்போது இன்சைட் தி ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 1/3, 1/2 + 1 இருக்குது. இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுங்க.
எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது? 6. 6 எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இது எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? 6 எடுத்துட்டிங்கன்னா, அதாவது 1/3 வந்து 12 மல்டி பண்ணலாம், ப்ளஸ் 1/2 3ஆல் மல்டி பண்ணுங்கள், 1 இருக்கு இல்லையா, 6ஆல் மல்டி பண்ணுங்கள். இப்போ டோட்டலாக பார்க்குறப்போ 2/6 ப்ளஸ் 3/6 ப்ளஸ் 6/6. அப்போ எல்லாத்துலேயும் 6 காமனாக இருக்குது இல்லையா? அப்போ என்ன வரும்? 2 + 3 + 6. இப்போ 2 + 3 5, 5 + 6 9. சரி, 2 + 3 5, 5 + 6 11. அப்போ 11/6 வருது. 11/6 ரைட் சைடு போச்சுன்னா எதாவது மாறும்? இப்போ இங்கே கவனிங்க, log x/log 2 இன்ட்டு 11/6 = 11. டைரெக்டாக கூட கேன்சல் பண்ணலாம். 11 11 கேன்சல் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் 6 தான் வரும். சரிங்களா? அப்போ log x = 6 log 2. எகெயின் யூஸ் பவர் ரூல். பவர் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா 6 மேலே போயிடும். அப்போது log x = log 2/6. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2/6. அப்போ 2/6ங்கிறது என்னது? 64. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எது கவனிக்கணும்? சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூலை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணணும். எதனாலன்னா, பேஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போது log x/log 2 காமனாக எடுக்கணும். காமனாக எடுத்ததுக்கப்புறம் 6 வந்து மீசியம் எடுத்துகிட்டு சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2/6. x = 64. ஓகே. ஃபிஃப்த் சம், log x to the base 2 minus 3 log x to the base 1/2 6. ஸோ இதில் இங்கே கவனிச்சிங்கன்னா பேஸ் வந்து 2 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது. அப்போ நம்ம டிவிஷன் ரூல் யூஸ் பண்ண முடியாது, கோஷியன் ரூல் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் ஆஃப் ரூல், பேஸ் ரூல் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? இது எதுக்கு ஈக்குவல்? இப்போ log x to the base 2 வந்து எப்படி எழுதுறேன்னா 1/log 2 to the base xன்னு எழுதலாம். சரியா? இப்போ என்ன வருதுங்க? இந்த -3 அப்படியே வச்சுட்டு இதை வந்து எப்படி எழுதலாம்? log 1/2 to the base x எழுதலாம் இல்லையா? அடுத்த ஸ்டெப்பில் இதை கவனிங்க, log 1/2 x. இப்போ வந்து கோஷியன் ரூல் யூஸ் பண்ணலாம். log 1 to the base x minus log 2 to the base x. இப்போ log 1ஓட வேல்யூ வந்து என்னது? 0. இப்போ 0 மைனஸ் log 2 to the base x. அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். இதோட வேல்யூ வந்து என்னது? 0. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுது? ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது நம்ம எது காமனாக எடுத்துக்கிறோம்? ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது? log 2 to the base x காமனாக இருக்கிறனால, அப்போ அது காமனாக எடுத்துட்டிங்கன்னா இன்சைட் தி ப்ராக்கெட் வந்து 4 வருதா? அப்போ என்ன வருது? 6/4. எகெயின் யூஸ் தி சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். அப்போ log x to the base 2 மாறும். 6/4. 6/4ங்கிறது 3/2. சரியா? அப்போ log என்ன வருது? இங்கே கவனிங்க, log x to the base 2 = 3/2. அப்போ x = என்ன வருது? இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், எக்ஸ்பொனன்ஷியலாக மாற்றுங்க. x = 2/3/2. இதில் 2/1/2 தனியாக வச்சுட்டிங்கன்னா க்யூப் வரும். 2/1/2ங்கிறது என்னது? √2. இப்போ √2³ தான் ஆன்சர். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ வந்து √2³. √2³ எப்படி எழுதலாம்? √2³ எப்படி வருது? √2 3 டைம் மல்டி பண்ணுங்கள். 3 டைம் மல்டி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரூட்டுக்கு 2 வரும். அப்போ 2√2 ஆன்சர். ரைட் எனி ஒன் ஆஃப் த ஃபார்ம். √2³ ஆன்சர் எழுதலாம், இல்லைனா 2√2 எழுதலாம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கவனிக்க வேண்டியது இது எல்லாமே வந்து பேஸ் வந்து
ஈக்குவலாக இல்லாதனால நம்ம வந்து அடுத்தடுத்த ரூல் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணையில் ஸோ இங்கே வந்து கோஷியன்ட் ரூல் யூஸ் பண்ணணும். லாக் 1/2 இருக்கு இல்லையா, அது கோஷியன்ட் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, 2√2 ஆன்சர் கிடைக்குது.